வந்து பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணி 2 months தான் ஆச்சு Btree சிஸ்டமில். அதுக்கப்புறம் என்னோடய ட்ரைனர் நேம் வந்து விக்னேஷ் சார். அவங்க ரொம்பவே எங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழ்லேயே டீச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஓன் ப்ராஜெக்ட் கூட நாங்கள் பண்ணோம். அதுவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. நான் வந்து பைத்தான்னா என்னன்னே எனக்கு தெரியாது, இருந்தாலும் வந்து பைத்தான் நான் கற்றுக்கிட்டே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கோடிங்லாம் சார் எங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்பவும் ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளோ தடவை டவுட் வந்தாலும் அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் டு மை ட்ரைனர் விக்னேஷ் சார் அண்டு Btree சிஸ்டம். நம்ம பிசியில் போய் நம்ம ஏதாவது ஒரு ஃபோல்டரை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். நான் வந்து இப்போ வந்து Btreeவை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் ஒரு நியூ ஃபைல் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த நியூ ஃபைல் நேம் வந்து அஃபிஷியல் ப்ராஜெக்ட்னு நான் வந்து அந்த நேம் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து அந்த அஃபிஷியல் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நான் 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நேம் வந்து டெம்ப்ளேட்ஸ் அண்ட் இன்னொரு ஃபோல்டர் நேம் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஸ்டாட்டிக் அண்டு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்ஸ்குள்ளே வந்து நம்ம என்னென்ன ஃபைல்லாம் இன்க்ளூட் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து index.html, அதுக்கப்புறம் வந்து login.html இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணுவோம். தென் ஸ்டெட்டிக்குள்ளே வந்து நம்ம வந்து கொடுக்குற index.html, அதுக்கப்புறம் login.html அதுக்குள்ளே சிஎஸ்எஸ்ஸையும் ஜேஎஸும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டைல்ஸ் அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அதாவது நம்ம 3 விதமான ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறோம் ஸ்டாட்டிக்குள்ளே. ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம என்ன க்ரியேட் பண்ணோம்னா லேண்டிங். அதுக்கப்புறம் செகண்ட் என்னென்னா நம்ம வந்து லாகின் வந்து கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மூணாவதாக என்ன கொடுக்க போகிறோம்னா நம்ம வந்து டேஷ்போர்டு. ஸோ இந்த 3 ஃபோல்டர்ஸ்குள்ளேயும் நம்ம எதை இன்க்ளூட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம லேண்டிங்கில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிற சிஎஸ்எஸ், ஜேஎஸ், அதுக்கப்புறம் இமேஜஸ், அதுக்கப்புறம் டேஷ்போர்ட்லேயும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு நம்மளோட விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட ஃபோல்டர் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியும். அதை வந்து நம்ம ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து நம்ம வந்து எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம டெம்ப்ளேட்ஸ்குள்ளே வந்து index.html, அதுக்கப்புறம் வந்து login.html, dashboard.html, promo.html இந்த மாதிரி நம்ம வந்து HTML ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து index.html பார்ப்போம். index.htmlல நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டைல் ஷீட்டை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ ஸ்டாட்டிக், லேண்டிங், சிஎஸ்எஸ், பூட்ஸ்ட்ராப், min.css அப்படின்னு கொடுத்துருக்கோமா. இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா நம்மளோட ஸ்டெட்டிங்குள்ளே உள்ள லேண்டிங்குள்ளே உள்ள இமேஜஸ்ஸு, சிஎஸ்எஸ்குள்ளே ஓப்பன் பண்ணால் பூட்ஸ்ட்ராப் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து நம்மளோட ஸ்டைல் ஷீட்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை உள்ளதை வந்து இதில் நம்ம லிங்க் பண்ணால் தான் நம்மளோட அவுட்புட் வந்து கரெக்டாக எடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து index.html அந்த பேஜ், அதாவது ஹோம் பேஜை டச் பண்ணால் நம்மளோட லேண்டிங் பேஜ்லேயே இருக்கும். தென் வந்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிரிப்ட் அதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஜேஎஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம login.html அதாவது லாகின் பேஜ் போகிறோம். அதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லாகின் பேஜை பொறுத்தளவு யூசர் நேம், அதாவது யூசர் நேமையும் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஹோமை டச் பண்ணால் நம்மளோட லேண்டிங் பேஜ், அதாவது ஃபஸ்ட் பேஜுக்கு போயிடும். ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணால் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறம் இதை வந்து நான் வந்து எக்ஸ்டர்னலில் கனெக்ட் பண்ணாமல் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்லேயே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து
ஃபார்ம்ஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட்டு அலைன் நான் சென்டர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட வெயிட் எவ்வளோன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட்டோட வெயிட் மீன்ஸ் அது போல்டாக எவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் கலர் எனக்கு க்ரீன் வேணும். அதுக்கப்புறம் அதோட கலர் பிளாக். பேடிங்கிறது வந்து அதோட சுற்றி உள்ள வந்து ஸ்பேஸிங், அதை தான் நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறது தான் நம்ம பேடிங் யூஸ் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்ட்டு டீகோஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னா, அதாவது அவுட்லைன் கீழே வந்து நம்மளுக்கு பார்டர் வருதில்ல, அதை வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டெக்ஸ்ட்டு டீகோஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து பட்டன்லையும் நம்மளுக்கு தேவையில்லை, அது ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. ஸோ வந்து நம்ம டெக்ஸ்ட்டு டீகோஷன் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த அவுட்லைன் வராது, கீழே உள்ள கோட் வராது. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் நம்மளோட ப்ராஜெக்டை இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துருப்போம் எப்படி வருதுன்னு நம்மளோட ரிசல்ட்டு. தென் நம்மளோட ரிசல்ட் பேஜ் இது தான். 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்ன நம்மளோட ஷாப்லலாம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஓவராலாக காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட காப்பிரைட், அந்த காப்பிரைட்டில் நம்மளோட ஷாப்போட நேமையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் ரெஜிஸ்டர் பேஜ் போயிட்டு ஏதோ ஒரு யூசர் நேம் அண்டு இமெயில் ஐடி, தென் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்துக்கிறோம். தென் ஃபோன் நம்பரையும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துக்கிறோம், ஏதோ ஒரு எனி டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ரோமோ கோட் பேஜுக்கு போகும். நம்மளோட ப்ரோமோ பேஜில் வந்து நம்மளோட ப்ரோமோ கோட் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ரோமோ டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட ரிஜிஸ்டர் பேஜுக்கே வந்துடுவோம். அதிலேருந்து நம்ம ஹோமை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பேஜான லேண்டிங் பேஜை வந்து நம்மளுக்கு கொண்டுட்டு வந்துடும். நம்ம இதிலேருந்து என்ன பண்ணோம்னா நம்ம லாகின் பேஜ் போகிறோம், அதாவது அட்மினோட லாகின். நம்ம போய் நம்மளோட கோடை கொடுத்து அங்கே நம்மளோட ப்ரோமோ கோடு இருக்கா, நம்மளோட டிஸ்கவுண்ட்டை வாங்கிக்கிறதுக்காக கொடுப்போம். அங்கே உள்ள அட்மின் வந்து செக் பண்ணி நம்மளுக்கு சொல்லுவார். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நம்ம லாகின் பண்ணிடுறோம். லாகின் பண்ணதுக்கப்புறமா அது நெக்ஸ்ட்டு டேஷ்போர்ட் பேஜ் போகும். டேஷ்போர்ட் பேஜில் போனோம்னா இதாவது இன்றைக்கி எவ்வளோ டோட்டலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இன்றைக்கி எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், நம்பர், அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாரோடையும் பார்க்கணும்னா இந்த மாதிரி பார்த்தோம். தென் எல்லாரோட ரிஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது, இதில் யார் பே பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து பெண்டிங்கில் உள்ளவங்க யார் யார், தென் கேன்சல், அதாவது அது வேலிட் இல்லை கேன்சல் ஆனவங்க எவ்வளவு அப்படின்னு போட்டுட்டு நம்மளும் இதில் வந்து எம்கேஎஸ், அதாவது நம்மளோட ஷாப் நேமையும் கீழே டிசைன் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் நம்மளோட லேண்டிங் பேஜுக்கே போகிறதுக்கு நம்மளோட ஷாப்போட ஐக்கானை கிளிக் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட லேண்டிங் பேஜ் டிஸ்பிளே ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச்.